வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட டிசோவோட ஒரு வேற லெவல் நெக் பேண்ட் தான் இருக்கு. டிசோ வயர்லெஸ் டேஷ் நெக் பேண்ட் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 11.2 mm டிரைவர்ஸ், 30 years பேட்டரி லைஃப், அப்புறம் 10 minutes சார்ஜ் போட்டால் 10 hours பிளேபேக் டைம் வருங்கிறது வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் மேக்னெட்டிக் இன்ஸ்டன்ட் கனெக்ஷன், அப்புறம் இங்கே வந்து லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரியல்மி லிங்க் ஆப்லேயுமே வந்து ஒர்க் ஆகும் போல். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட எம்ஆர்பி வந்து 3500 வந்து போட்டிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வெறும் 1300 rupees தான். அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். சரி, ஓகே, இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். ஸோ சீலை வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ பரவாயில்ல, நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு குட்டி சீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாவ், நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், அப்புறம் டைப் சி கேபிள் வந்து இருக்குது. ஸோ பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கா? ஸோ பேப்பர் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு குட்டி பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு எல்லாமே இதிலே வந்து சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து நெக் பேண்டை வந்து வெளியே எடுப்போம். ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ வாவ், டிசைன் பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்டை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை நான் வந்து 2 days வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் சூப்பர்பான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸாக இது வந்து ஒரு 1300 rupees ஒர்த் உள்ள டிசைன் மாதிரியே வந்து தெரியல. ஒரு 2000 rupees நெக் பேண்டில் வந்து எந்த அளவுக்கு டிசைன் இருக்குமோ அந்த அளவுக்கு இதில் வந்து டிசைன் நல்லா ப்ரீமியமாக நல்லா சூப்பர்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க சிலிக்கான்னு பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டியான சிலிக்கான் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதே சமயத்தில் நல்லா டியூரபிளாக அது வந்து இருக்கும். அப்புறம் இந்த ரீஜியனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கெவ்லார் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கெவ்லார் ஃபினிஷ்மே வந்து செம ப்ரீமியமாக வந்து இருக்குது. ஸோ இந்த ரைட் ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பட்டன் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் அதோட ஒயரோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஒயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது பார்த்தீங்கன்னா டேங்கிள் ஆகாது, அதே சமயத்தில் இது வந்து கொஞ்சம் நல்லா டியூரபிளாகவுமே வந்து இருக்கும். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்லா ஆங்குலரான இனிய டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த இயர்பட் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 2 இயர்பட்ஸும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட். இந்த மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்படி க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம நெக் பேண்ட் வந்து ப்ளூடூத் ஆஃப் ஆயிரும். நெக் பேண்டும் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆகும். இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சேவ் ஆகும். இப்படி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உடனே ஆன் ஆயிரும். ஆன் ஆகி உடனே நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் ஆயிரும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நான் கனெக்டிவிட்டியில் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. இது போக இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட்பேருக்கான ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நெக் பேண்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபாஸ்ட்பேருக்கான பாப்அப் வந்துச்சு. அதுவுமே அந்த அளவுக்கு நல்லா ஸ்பீடாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் ஆடியோ கோடெக்கின் வரையில பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிசோ வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரே ஒரு ஆடியோ கோடெக் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. எஸ்பிசி மட்டும் தான் வந்து இருக்குது. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து IP-X4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் மோட் எனேபிள் பண்ணால் அதில் வந்து 88 millisecondsக்கான லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். ஸோ சூப்பர். நான் வீடியோஸ் பார்க்கும்போது சுத்தமாக இந்த வித டிலேஸ்மே வந்து ஃபேஸ் பண்ணல. கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இந்த வித டிலேஸ்மே வந்து ஃபேஸ் பண்ணல. அதனால் கேமிங்க்கு இந்த நெக் பேண்ட் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமிங்க்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து 30 yearsக்கான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக இதில் வந்து அந்த ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கனால அதுவுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லாவே வந்து சேவ் பண்ணும். ஆனால் இந்த நெக் பேண்டோட பேட்டரியோட சார்ஜிங் தான் பார்த்தீங்கன்னா பெரிய ஹைலைட். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர்பான சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 minutes சார்ஜ் போட்டால் போது 30 years வரைக்குமே வந்து பிளேபேக் டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி பற்றி இந்த நெக் பேண்ட் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா நெக் பேண்டில் நமக்கு வந்து ENCக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ENC யூஸ் பண்ணியிருக்கனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த டிசோ நெக் பேண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரியல்மி லிங்க் ஆப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நெக் பேண்டோட பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் பூஸ்ட் ப்ளஸ் பேலன்ஸ் பிரைட், அப்புறம் வால்யூம் என்ஹான்சர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேம் மோட் வேணும்னா நம்ம வந்து இந்த ஆப்லேயே கூட வந்து ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டன் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப், அப்புறம்
டச் அண்ட் வுட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நெக் பேண்ட்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெக் பேண்டை வந்து இந்த ரியல்மி லிங்க் ஆப்பில் கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ நான் அந்த அப்டேட் வந்து பண்ணேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர்பான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11.2 பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 11.2 டிரைவர்ஸ் இருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா இதில் வந்து டிரைவர் சைஸ் பெருசாக இருக்கனால பேஸ் அஃப்கோர்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் மற்ற டோன்ஸ் வந்து பேஸ் வந்து ஓவர் ஷேடோ பண்ணிடணும்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. இதோட பேஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிட் டோன்ஸ் ட்ரிபிள் அதுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆடியோ கண்டிப்பாக இந்த நெக் பேண்டில் தான் வந்து இருக்குது. ஆடியோ பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து 1300 ருபீஸ்க்கு வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1300 ருபீஸ்க்கு வந்து வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்டை வந்து ஒரு 1300 ருபீஸ்க்கு பதிலாக ஒரு 1700 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து ஒர்த்தாக இருந்திருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.